வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 18. சிறிய புத்தகம் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து வெளிப்படுத்துதல் 10 வசனம் 2. இன்றைய வசனத்தை புரிந்து கொள்ள தானியேல் புத்தகத்தை திருப்ப வேண்டும். தானியேல் புத்தகத்தில் வாக்குறுதிகள் உள்ளன. வெளிப்படுத்துதலில் அந்த வாக்குறுதிகளின் நிறைவேற்றங்கள் உள்ளன. தானியேலில் சிறு புஸ்தகம் பற்றி வருகிறதா? ஆம். தானியேல் ஆகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். தானியேல் 12 வசனம் 4. இவ்வாறு வெளிப்படுத்துதலில் திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகமும் தானியேலில் முத்திரை போடப்பட்ட மூடப்பட்ட ஒரு புஸ்தகமும் வருகிறது. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது? தானியேல் 8:26 ஆராயும் போது தானியேல் முத்திரை போட்ட புஸ்தகத்தில் தானியேல் 8:14 காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனமான 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் இருப்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவு அல்லது நிறைவேறுதலை புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 12:4 இந்த புத்தகம் முடிவு காலத்தில்தான் முத்திரை உடைக்கப்படவிருந்ததை காண்கிறோம். தானியேல் 8:17, 11:35, 12:7 வசனங்களை வேகமாக ஆராயும் போது முடிவு காலம் என்பது தானியேல் புத்தகத்தில் உள்ள மற்றொரு முக்கிய கால தீர்க்க தரிசனத்தின் முடிவை குறிக்கிறது. 1260 நாள் தீர்க்க தரிசனம் அது 1798 ஆண்டு முடிந்தது என்பது நமக்கு தெரியும். இதிலிருந்து தானியேலின் முத்திரையிடப்பட்ட புத்தகம் 1798க்கும் பிறகு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் யூகிக்க முடியும். அதாவது இப்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய வசனத்தில் அந்த புத்தகம் திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவதால் வெளிப்படுத்துதல் 10 நிகழ்வுகள் முடிவு காலத்திற்கு பிறகு 1798க்கு பிறகு நடந்தது என்று அர்த்தம். மேலும் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனத்தின் முடிவு உட்பட அந்த புத்தகத்தில் முத்திரையிடப்பட்டிருந்த விஷயங்களை குறித்து வெளிப்படுத்துதல் 10 பேசுவதும் புரிகிறது. கிறிஸ்து இங்கே நிற்கிற தோரணையையும் கவனிக்க வேண்டும். நிலத்தின் மீது ஒரு காலும் சமுத்திரத்தின் மீது ஒரு காலுமாக நிற்பது பூமி முழுவதின் மேலும் இயேசு அதிகாரமுடையவராக இருப்பதை சுட்டிக்காட்டுவதாக ஆசிரியர் ஒருவர் சொன்னார். கிறிஸ்துவின் கரத்தில் உள்ள சிறிய புத்தகத்தை புரிந்து கொள்வதன் மூலம் உலகளாவிய ஓர் இயக்கம் எழவிருந்ததையும் இது குறிக்கிறது. ரட்சிப்பின் இறுதிச் செய்தி இயேசுவின் ஒலிவமலை பிரசங்கத்தின் போது சொல்லப்பட்டது போல அது பூமி முழுவதையும் சென்றடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகிறது. மத்தேயு 24 வசனம் 14. பரலோக தகப்பனே, கிறிஸ்து இங்கு நிலத்தின் மீதும் சமுத்திரத்தின் மீதும் நிற்பது போல நீர் வரும்போது நாங்கள் பாத்திரவான்களாக காணும்படும்படி உமது வார்த்தையின் மீது நாங்கள் பாதுகாப்பாக நிற்பதற்கு உதவி செய்தருளும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 95 வசனம் 5, ஏசாயா 59 வசனம் 19, எசேக்கியேல் 2 வசனங்கள் 9 மற்றும் 10. ஆமேன்.